தாய்தாப்பனும் சரி தன் பிள்ளை கெட்டு போய் சம்மதிப்பாங்களா? கிடையாது. அந்த தாய்தாப்பனு சாப்பாடு கொடுத்தமோ கொடுக்கலையோ அந்த தாய்தாப்பனுக்கு ஆசை இருக்கும். எப்படி என் பிள்ளை அந்த காட்டப்புறம் வாங்கிட்டு வீட்டப்புறம் கெட்டி இருக்கு. இந்த சாமியார் எனக்கு ஒரு கிலோவுக்கு பெரிய செயின் ஒண்ணு வாங்கி கழுத்துல ஓட்டு செய்ய கொடுத்து சரி அது ஆமையா. ஆனா பெத்ததாய் பெத்ததாப்பன்னு சொல்ல ஒரு 4 வாரத்துக்கு ஒரு வாரத்தை கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பொருள் இழக்க மாட்டோம். சரி பொருள் இழக்க மாட்டோம். ஆமையா. மான வருத்தத்துக்கு ஆளாகலாம். ஆமையா. சில பேர் நம்ம தாய்தாப்பன்னு சொல்ல குறிப்பிட்ட வயசுல சில பேர் தாய்தாப்பனை மதிக்கவே நம்ம ஆளுகளை ரொம்ப நடந்துகிட்டு இருக்கு. ஆமா சார். பெத்ததா கேட்டா நீ சாவடியாக்கா. சரி நீங்க விருதங்காரங்க அவன் தாப்பன இருந்தானா போனானேங்க, அதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு. பெத்ததாய் பெத்ததாப்பு இல்லாம வந்துட்டோமா கிடையாது. அளந்த நாள் அடுக்கு பணத்துல அப்படி இருக்கும். ஆமா சார். நான் கண்ணார பார்த்த விஷயம். சரி ஒரு 2-4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அம்மா மரும மாமியால மரும அடிக்கா. சரி ஒரே மகன் தான். அந்த ஒரு மகன் முன்னாடி மாமியால அடிக்கா. சரி மருமகளுக்கு 3 பொம்பளை பிள்ளைய 3 பையங்க. சரி அவன் மாமியா சொன்னா அடியே நான் ஒத்த பிள்ளை வச்சிருக்கேன், எனக்கு ஒத்த விளக்கமா இருக்கு. நீ 3 பிள்ளை வச்சிருக்க 3 விளக்கமா இருந்தா. சரி அது நேரத்து முந்தான அடுத்த அந்த சம்பரம் 3 மருமாள் அடிச்சுட்டான். 3 ரூபா தான். ரூபா இருந்தா சனியம் தான். நகை ரூபாய் இருக்க கூடாது. மாமியா வரல மக்க மருமாக்கு மாறிட்டு நகையில அப்புறம் கலெக்ட் வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. நகை நட்டு தான் உங்களுக்கு சனினே தான். சரி பாம்படத்தை போறதா நகை வச்சிருக்க பணம் வச்சிருக்கோம் சொல்லி இல்ல. பணம் தான் நம்மளுக்கு சிரமம். சரி ஆயினால அவன் சொன்ன வார்த்தை அப்படின்னு 3 மருமாளும் சேர்த்து விளக்கம் பத்த கொண்டு அடிச்சுட்டா. ஆமா சார். அவன் அன்னைக்கு சொன்ன அவன் இறந்துட்டா. அவன் அன்னைக்கு சொன்ன இன்னைக்கு நடந்துருச்சு இல்லையா. நம்ம எதை செஞ்சோமோ அது ஆயுதாப்பனுக்கு நம்ம எதை செஞ்சோமோ அது நம்ம பிள்ளைங்க நம்மளுக்கு செய்யும். இதுக்கு முன்னால பேரம் போட்ட காலத்துல தாத்தா காலத்துல இப்பெல்லாம் அப்படி கிடையாது. இல்ல நான் நடுவுக்குறிச்சியில வில்லுப்பாட்டு மடியில ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா நம்ம மணியாட்சி சேர்ந்துக்குள்ள தண்டனை அனுபவிச்சிருவோம். தெய்வ பூமி தெய்வ உலகம் தோசை பரட்டிப்பட்டது மாதிரி சுட சுட கிடைக்கும். நம்ம எதை செய்தோமோ நடக்கும். நல்லது செஞ்சா நல்லது நடக்கும். கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும். நினைச்சால அதான் செஞ்சால அதான். ஆயினால வார்த்தா சரி ஏ சண்டால மகடாதுரை ஆரவாச்சு மதிச்சு நடந்தானா கிடையாது சாமி. யாருமே மதிச்சு நடக்கல. இல்ல ஆடியர்ல கூப்பிட்டு சொல்லுதாரு எப்படி ஆடியர மாறியரே ஆடியரே தாரி 8 பேரும் 8 பேரும் ஆகார கோபத்தோடே கோபத்தோடே காரணத்தை சொல்லுங்களே மாடிய காலே நடுவை குறிச்சி வச்சு மாடி அம்மையாட பாரடாசி ஆண்டவன பகவானே ஆண்டவன பகவானே அந்த காரணத்தை சொல்லுங்களே ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே காரணத்தை சொல்லுங்களே. 8 பேர் 8 ஆயுதத்தோடு நிக்க. ஆண்டவா அரணாரே சிவனாரே அழைத்த காரணம் என்னன்னா ஆமா சாமி. அதாவதுமா என்னையா காடு வரகாசியமா யோசிக்கா. சரி ஏடி யோசிக்கணும். ஆமையா பின்வாங்கி நிக்கணுங்க. ஆமா சாமி. மாறி பாரராட்சி சொல்லுதா எப்படி பாரு எனக்கு அதிகம் தெரியும். ஆமராஜா உனக்கு தெரியும். நீங்க சொல்லுங்க பகவான. அதாவதுமா என்ன மகேந்திர பட்டணத்துல சரி பச்சரிசி வனமதியில மகடார் ஒருத்தருக்கு அரக்கம் இருக்கான். அவன் 60,000 மந்திரி வச்சிருக்கான். 24 லட்சம் தங்கத்தால கோட்டை கரணி எல்லாம் ஆண்டு வர்றான். நீங்க 8 பேரும் ஆமையா அந்த மகடாசுரனு பொண்ணு சரி அவன் கோட்டை அடிச்சுட்டு வந்துட்டியா. ஆமா சார். 8 பேரும் மொத்தமா தாலி கட்டிக்கிட்டு தாலி கட்டிக்கிட்டேனாரு. ஆமா சார். எங்க நடுவுக்கு உச்சி மாடி மகேக்கா எப்படி ஆண்டவா பகவானே யார போய் கொள்ள சொல்லிய மகடாசுரனை போய் கொண்டுட்டு வாங்கம்மா. கொண்டுட்டு வந்தா உங்க 8 பேரும் மொத்தமா தாலி கட்டிக்கிட்டு அவனை கொள்ளதான் பெரிய ஒரு மலையா உமருக்கு தான் மலை மாதிரி எனக்கு இப்ப போய் கொண்டுட்டு வரா. ஆமராஜ் படை எடுக்கடி கிளம்பு. என்னையா ஏ பத்ராளி ஏ துக்கையம்மா என்ன ஏ முப்படாரியம்மா சொல்லு சொல்லு பாடலாச்சு சரி பரப்படிக்கிறீங்க. ஆமராஜ் அந்த ஆயார காலி வரை எடுக்கா வருங்க மகடாருன்னு கொள்ளதுக்கு ஏபி சாமி என்ன வரை எடுக்கா நடுவு குறிச்சி காலியம்மா ஏபி அவான பாடை எடுத்த ஆமா குதிரை பாறை எடுத்த
ஆன படெடுத்தவனாது எனராயிருமோ ஆமராஜா குதிரை படெடுத்தவானா ஓடலுக்கோ நேராகும் அரைக்கும் படையெடுத்து பத்தினியா காளி போறா ஆமராஜா ஒரு வாசலுக்கு 6 லட்சம் காவலர் வச்சிருக்காங்க 4 வாசலுக்கு 24 லட்சம் பேர் இருக்காங்க வடக்கு போற வாசல்ல போய் ஆமையா என் தாயான உச்சி மாடியம்மா சரி வலது காலத்தை எடுத்து வைக்க ஆமா சாமி அதுல ஒரு காவலாளி கேட்கான் எப்படி யாருன்னா ஆமா சாமி யாரு கேட்டான் பாருங்க சரி வந்ததே உச்சி மாடியம்மாடு கோவம் எப்படி வருது ஏய், என்ன சாமி என்னவ யாரு கேட்க பைய விசாரிச்சுக்கிட்டா கண்ணாடிய போட்டுக்கிட்டு என் தாயான உச்சி மாடியம்மா ஆமா சாமி யாருன்னு கேட்டதற்கு அப்படி என் தாயான உச்சி மாடி என்ன செஞ்சாடோ எப்படி சாமி வடக்கே கோபுர வாசலில வாசலிலே பிழம்பு அனப்பறக்கு பிழம்பு